finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பிரீமியர் லீக் மேட்ச் 9 ரிவ்யூ தான். சூப்பர் மேட்ச், த கிளாஷ் ஆஃப் த டைட்டன்ஸ்னே சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். செம ஃபுல் க்ரௌட் வேற இன்னைக்கு மேட்ச்ல. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பார்த்தீங்கன்னா மும்பை வந்து செம்மடி அடிச்சிட்டாங்க. ஆர்சிபின்னு தான் ஓப்பனாக சொல்லி ஆகணும். அதாவது போன மேட்ச் மும்பை தோத்தாங்க பார்த்தீங்களா யூபி வாரியர்ஸோட. என்ன கான்ல இருந்தாங்கன்னு தெரியல. இந்த மேட்ச் வச்சு செஞ்சுட்டாங்க. இன்ஃபேக்ட் இந்த மேட்சும் ஹர்மன்பிரீத் கௌர் விளையாடல. ஸோ நான் இனிஷியலாக நினைச்சேன்னா இந்த மேட்ச் கவுர் விளையாடலையா, ஓகே ஆர்சிபிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு வின் பண்றதுக்கு மும்பை அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் டோட்டல் ஆப்போசிட் ஆயிடுச்சு. இந்த மேட்ச்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து பயங்கரமா ரீஜெனுவேட்டடா வந்து விளையாண்டாங்க. அவங்களோட பெஸ்ட்டை காமிச்சாங்க. அதாவது யூபியோட அவங்களோட பெஸ்ட்டை காமிக்கல, ஏன்னா கவுர் இல்லை. பிளஸ் நாட்ஸ்கைவரோட கேப்டன்ஷிப் கொஞ்சம் ஆர்டினரியா இருந்துச்சு. நான் ஆல்ரெடி என்னோட பழைய வீடியோல சொல்லியிருப்பேன். ஆனா இந்த மேட்ச்ல வேற லெவல் பண்ணிட்டாங்க. ஆர்சிபி மிகப்பெரிய டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். அதாவது ஒரு ஃபைட்டே இல்லை, ஏதோ ஒரு ரொம்ப லோவர் ரேங்க் டீம் விளையாடின மாதிரி விளையாண்டாங்க. குஜராத் ஜெயின்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட விளையாடினாங்க. ஆக்சுவலி அவங்க இன்னைக்கு ரொம்ப பிலோ பார் பெர்ஃபார்மன்ஸ் தான். எஸ், எலிஸ் பெரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல கம்பேக் ஆயிட்டாங்க ஆர்சிபிக்கு. அது ரொம்ப ரொம்ப குரூஷலான ஒரு விஷயம். ஏன்னா லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருப்பேன், பெரி இல்லாதது ஆர்சிபிக்கு ஒரு பெரிய அடின்னு சொல்லி. இந்த மேட்ச்ல வந்தாங்க, நல்ல காலம் அவங்க வந்ததுனாலதான். அவங்க தான் ஹையஸ்ட் ஸ்கோரே 44 ரன்ஸ் பாத்துக்கோங்க. கீழே வேணா ஜார்ஜ் வேராம் வந்து ஒரு யூஸ்ஃபுல் 20 balls 27 அடிச்சிருப்பாங்க. ஆனா பெரிய அடிச்சதுதான் ஒரு மாதிரி பிளாட்ஃபார்மே செட் ஆச்சு. எல்லாம் 131 கூட வந்திருக்காது. 131 for 6 in 20 overs. முதல்ல ஸ்கோரே பத்தாது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா டாப் ஆர்டர் ஃபெயிலியர். அதாவது மந்தனா போன மேட்ச் நல்ல ஃபார்ம்ல இருந்தாங்க. இந்த மேட்ச் என்னன்னா சொதப்பிட்டாங்க. இந்த மேட்ச்ல அவங்க கண்டிப்பா பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஆக்சுவலி ஆல்ரெடி ஒரு லாஸ் ஆர்சிபி. இப்போ பேக் டு பேக் லாஸ். 4th பொசிஷன் போயிட்டாங்கன்னா பாத்துக்கோங்க. மும்பை 4th இருந்து ஃபர்ஸ்ட் போயிட்டாங்க. சம ரன் ரேட்ல வின் பண்ணதுனால இவங்க வந்து 4th வந்துட்டாங்க. ஸோ செமையா போயிட்டு இருக்கு டேபிள். அப்படியே ஒரே மேட்ச்லேயே பயங்கரமா மாறுது. லாஸ்ட் 3 மேட்சஸ் நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த விக்கெட்ஸ் விட்டுட்டாங்கன்னா அவங்க ப்ரெஷர் ஆயிடுறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கு. சோஃபி டிவைனோட ஒரு ஃபார்ம் வந்து ரொம்ப கவலைக்கிடமா இருக்கு. டு பி வெரி ஆனஸ்ட். இப்படிப்பட்ட ஒரு பிளேயர், ஹார்ட் ஹிட்டிங் பிளேயர். பட் ஆனா லாஸ்ட் டைம் WPL வந்து பாத்தீங்கன்னா 1-2 மேட்ச் நல்லா விளாண்டாங்க, அப்புறம் ஃபெயிலியர் தான். இந்த வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒரு 25-30க்கு மேல பெருசா அடிக்கவே இல்லை இந்த சீரீஸ்ல. ஃபுல்லா கிட்டத்தட்ட எல்லா மேட்சும் அந்த லெவல்ல தான் ஆடுறாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. பட் ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு அவங்க பெருசா விளையாடல தான் சொல்ல முடியும். ஸோ அந்த வகையில வெறும் எலிஸ் பெரி மட்டும் தான் வந்து கொஞ்சம் ஸ்டப்பனா நின்று விளையாடினாங்க. அதனாலதான் 131 வந்துச்சு. அண்ட் இந்த சைட்ல போலிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்க பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் நாட்ஸ் கைவர் ஆஸ் அ கேப்டனா இந்த மேட்ச்ல ஆக்சுவலா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. கேப்டன்ஷிப்பும் நல்லா பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். அவங்க நல்லா போட்டு ஒரு 2 wickets எடுத்தாங்க. அண்ட் முக்கியமா பூஜா வஸ்திராகர் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்பேக் கேம், சூப்பரா போலிங் போட்டு அவங்களும் 2 wickets எடுத்தாங்க. ஏன்னா லாஸ்ட் ஃபியூ மேட்சஸ்ல அவங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க சீரியஸா. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா மும்பைக்கு இதுவும் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா பூஜா மட்டும் தான் போலிங் அண்ட் பேட்டிங்ல கொஞ்சம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா விளையாடல. பட் இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா போலிங் சூப்பராகவே போட்டாங்க. அண்ட் எஸ், சைதா இஷாக் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாங்க. ஆனா ஏன் சைகா இஷாக் வந்து வெறும் 2 over 1 over தான் கொடுக்குறாங்கன்னு எனக்கு சத்தியமா புரியலங்க. இது நாட்ஸ்கைவரோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்கான்னு. ஏன்னா ஹேலே மேத்யூஸ்க்கு 4 overs தராங்க. அவங்க லெஜெண்டரி பிளேயர், ஆல்ரவுண்டர், ஸ்பின்னர் எல்லாமே ஓகே தான். பட் சைகா சூப்பரா போடுறாங்க. அவங்க இன்னொரு ஓவர் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம். பட் ஏன் அவங்களுக்கு வந்து அண்டர் பிளே பண்றாங்கன்றது எனக்கு சத்தியமா புரியவே இல்லை. வேற ஏதாவது இஷாக் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டீம், குஜராத் ஜெயின்ஸோ இல்ல யூபி வாரியர்ஸோ போய் விளையாடலாம் போல இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி பிளேயர் கண்டிப்பா அங்க தேவைப்படுது. எஸ்பெஷலி குஜராத் ஜெயின்ஸுக்கு போய் அவங்க விளையாடலாம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தேவைப்படுது. ஏன்னா இந்த டீம்ல வந்துட்டு 4 காசு பிரோஜனம் இல்லாம ஜஸ்ட் வேஸ்ட் பண்றாங்க ஆக்சுவலா அந்த டேலண்ட்டை. அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு. ஒரு இந்தியன் டேலண்ட் ஒரு 4 over அவங்க போட்டாங்கன்னா விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஏன் இப்படி ஒரு டேலண்ட்டை வேஸ்ட் பண்றாங்கன்னு சத்தியமா புரியல. பட் எனிவேஸ், ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸ், போலிங் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மும்பை இந்தியன்ஸ். 132 ஆப்வியஸ்லி அடிச்சிருவாங்கன்னு தெரியும். ஆனா ஓப்பனிங் ஸ்டாண்ட் விளாண்டாங்க பாருங்க, யாஸ்திகா பாட்டியாவும் ஹேலே மேத்யூஸ் கூட ஒரு பக்கம் விடுங்க. யாஸ்திகா விளாட்ன இன்னிங்ஸ் வேற லெவல். ஒரு சின்ன இன்னிங்ஸ் தான், 15 balls 31, ஒரு பவர் பேக் இன்னிங்ஸ். ஆக்சுவலி தெரிக்க விட்டாங்க. மிடில் ஆஃப் த பேட்ல கட்டா இருக்கட்டும், டிரைவா இருக்கட்டும், புல்லா இருக்கட்டும், ஒரு பிளாட் மிட் விக்கெட் 6 ஒன்று வச்சாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுங்க. ஆக்சுவலா நீங்க வேணா ஹைலைட்ஸ் பாருங்க ஜியோ சினிமால, அல்டிமேட்டா இருந்துச்சு. நான் ஒரு 3-4 வாட்டி அந்த ஷாட்டை ஆக்சுவலா என்ன பண்ணேன், ஜியோ சினிமால ஹைலைட்ஸ் பார்க்கும்போது திருப்பி ஆக்சுவலா அந்த ஷாட்டை பார்த்தேன். அல்டிமேட்டா இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ், அவங்க இனிஷியல் இந்த ஸ்கோருக்கு அவங்க செம்மையா அடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஹேலே மேத்யூஸ் ரீசெண்டா 25 runs அடிச்சாங்க. அண்ட் நாட்ஸ் கைவர் ஆஸ் யூஸ்வல் அவங்க பேட்டிங் போலிங் இன்னைக்குமே ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அவங்களும் ஒரு 27 runs அடிச்சாங்க. அப்புறம் அமலே கௌர் வந்து ஒரு ஸ்டைலிஷ் 40 runs ஆஃப் 24 balls 7 boundary. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டச் பிளேயருங்க, அடிச்சு விளாடுற பிளேயர், ஆனா கிளாஸ் பிளேயர்.
அதாவது ஒரு லேடி வில்லியம்சன் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க கேம் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும். வில்லியம்சன் பாத்தீங்கன்னா பால்ல வந்து வலிக்காம ஆடுவாரு, ஆனா பால் டைமிங்ல 4 போயிடும். அந்த மாதிரி தான் அமிலிக்கு வரும். ஒரு மாதிரி அடிக்கிறதே தெரியாது, ஆனா பாத்தீங்கன்னா பால் நல்லா டைமிங்ல போகும். பியூட்டிஃபுல் பிளேயர் ஆக்சுவலி, செம்ம ஆல்ரவுண்டர், ஒரு லெக் ஸ்பின்னர், ஒரு ஹை கிளாஸ் பேட்ஸ்மேன். நியூசிலாந்து கிடைச்ச ஒரு வரப்பிரசாதங்க அவங்க. அண்ட் மும்பையும் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா எடுத்துருக்காங்க டீம். ஆனா மும்பை இந்த டீம் எடுக்கிறதுல மட்டும் மென்ஸா இருக்கட்டும் உமன்ஸா இருக்கட்டும் ஐபிஎல்ல செம்ம உஷாரா இருப்பாங்க. நல்ல ஸ்குவாட் எடுத்திருக்காங்க ஆக்சுவலி. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா விளையாடி வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. கிட்டத்தட்ட 15 ஓவர்ல இந்த கேமை முடிச்சிட்டாங்க. அதனாலதான் ரன் ரேட் எங்கேயோ போயிடுச்சு. அண்ட் ஆர்சிபி போலிங்கை பத்தி பெருசா எதுவும் கேட்காதீங்க, ஏன்னா சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. அதுதான் உண்மையா சொல்லி ஆகணும். ஏன்னா எல்லாருமே போட்டு அடிச்சு உரிச்சிட்டாங்க. டிவைனா இருக்கட்டும், ரேணுகாவா இருக்கட்டும், ஸ்ரேங்கா பட்டேல் ஓரளவுக்கு இந்த மேட்ச்ல கொஞ்சம் டீசெண்டா போட்டாங்க. அதை விட ஸ்ரேங்கா பட்டேல் வந்து பாத்தீங்கன்னா டீப்ல ஒரு 6 தடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அது செமையா இருந்தது ஆக்சுவலி. அந்த 6 வந்து ஹேலே மேத்யூஸ் அடிப்பாங்க. அந்த 6 வந்து சரியான கேட்ச் அது, ஆனா பவுண்டரி லைன் வெளில இருப்பாங்க, டக்குன்னு அப்படி த்ரோ பண்ணுவாங்க. அது செம்மையா இருந்தது. ஒரு டைம்ல ஹர்டின் டியூவல் இந்தியாவுக்கு பண்ணாங்க பாத்தீங்களா, ஒரு கேட்ச் அதே மாதிரி தான் பவுண்டரி கிட்ட அப்படி பிடிச்சி அப்படி தூக்கி போட்டாங்க. அது ஃபேமஸ் ஆச்சு. அந்த லெவலில் தான் ஸ்ரேங்கா பட்டேல் பண்ணதும் டெரிஃபிக்கா இருந்தது. அண்ட் கொஞ்சம் பிலோப்பரா இருந்தாங்க ஆக்சுவலா ஸ்ரேங்கா பட்டேல் லாஸ்ட் ஒரு 2 மேட்சஸ்ல. பட் இந்த மேட்ச்ல கொஞ்சம் போலிங்கும் நல்லா போட்டாங்க, பேட்டிங் பெருசா அடிக்கல, பட் ஃபீல்டிங் நல்லா இருந்தது. அவங்களோட ஃபீல்டிங் ஆக்சுவலி கொஞ்சம் இந்த மேட்ச்ல நிறையவே டீசெண்டா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல மற்ற மேட்சஸ் கம்பேர் பண்ணும்போது ஃபீல்டிங் கொஞ்சம் பாக்குற மாதிரி இருந்துச்சு, டு பி வெரி ஆனஸ்ட். ஸோ மும்பை டாப் ஆஃப் த டேபிள் போயிட்டாங்க புஸ்குன்னு 4th இருந்து. அண்ட் ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கீழே இறங்கி 4th பொசிஷனுக்கு வந்து நின்றுட்டாங்க. ஸோ அவங்க 2nd இருந்து 4th வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள் டேபிள்ல வந்து பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகுங்க, அப்படியே மாத்தி ஆகும். ஏன்னா 5 டீம் தானே, டக்குன்னு ஒரு மேட்ச் ஒரு டீம் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா டேபிள் மாறிக்கிட்டே இருக்கும். அண்ட் ஹோப்ஃபுல்லி அடுத்த வர மேட்சஸ்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும்னு நினைக்கிறேன் WPL-ல. பட் மும்பை ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க, பெங்களூர் ஃபேன்ஸ் ரொம்ப டிசப்பாயிண்டடா இருப்பாங்க. ஏன்னா ஹோம் கிரவுண்ட்ல விளாடுறாங்க, பேக் டு பேக் வின்ஸ் பயங்கரமா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா பேக் டு பேக் லாஸ். ஸோ நிறைய விஷயங்கள் பாண்டர் ஆகுதுக்கு இருக்கு அவங்களுக்கு நெக்ஸ்ட் மேட்ச்ல. ஏன்னா ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் மேட்ச் அவங்க வின் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ல தான் இருக்கிறாங்க. பொறுத்து வந்து பார்க்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.